ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு மார்கழி மாதம் 28வது நாள் நாம் கேட்க வேண்டிய திருப்பாவையினுடைய 28வது பாசுரம் என்ன, திருப்பள்ளி எழுச்சியினுடைய 8வது பாடல் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல திருப்பாவையினுடைய 28வது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலத்து ஒன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். இது 28வது பாசுரமாக கோதையாண்டாள் நமக்கு கொடுத்திருப்பது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனே, நாங்கள்லாம் பசுக்களின் பின்னாலே சென்று அவற்றை மேய்த்து தயிர் சாதம் சாப்பிடுபவர்கள். எங்களுக்கு அறிவு அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா நாங்கள் எதுவும் படிக்கலை. பிறந்ததுலேருந்தே ஆடு மாடுகளை மேய்த்து அதற்கு வேலைகள் செய்து அது தருகின்ற பாலையும் தயிரையும் சாப்பிடுபவர்கள். ஆனால் எங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, உன்னை தலைவனாக அடைந்ததால் எங்களுக்கு வைகுண்டம் உறுதி அப்படிங்கிறது மட்டும் தெரியும். அதைத்தான் நாங்கள் எங்களுடைய பிறவியின் பயனாக அடைந்திருக்கின்றோம் அப்படிங்கிறது தான் அது. உன்னோடு எங்களுக்குள்ள உறவை யாராலும் பிரிக்க முடியாது. நீ இப்போது கடவுள்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி உன்கிட்ட நாங்கள் பழகினதை மறக்க முடியுமா? மறக்க முடியாது இல்லையா? உன்னோடு விளையாடினதை மறக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. விரதம் இருக்கின்ற முறை அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் அறியாத பிள்ளைகள் நாங்கள். அதுபோல் கண்ணா, மணிவண்ணா, கருணாகரா அப்படின்னா உன்னுடமுள்ள உரிமையின் காரணமாக நாங்கள் உன்னை ஒருமையில் அழைத்து விட்டோம். அதற்காக நீ கோபித்து கொள்ளக்கூடாது. எங்களுடைய இறைவனே, எங்கள் நோன்பை ஏற்று அருள் தருவாயாக அப்படின்னு அந்த ஆயர்குல பெண்கள் எல்லாம் கேட்கின்றார்கள். என்னதான் அவன் கடவுள் அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடியும் கூட சிறு பிள்ளையில கூட சேர்ந்து விளையாடினது, அவனை ஒருமையிலே அழைத்தது, இதெல்லாம் நினச்சி நீ கோவிச்சுக்க கூடாது. உங்ககிட்ட இருக்கிற உரிமையின் காரணமாகத்தான் நாங்கள் அப்படி செஞ்சோம். எங்களுடைய நோன்பை ஏற்ற அருள் புரின்னு கேட்குறாங்க. அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சியினுடைய 8வது பாடல். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. இது திருப்பள்ளி எழுச்சியினுடைய 8வது பாடல். இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னா, என்னை ஆட்கொண்ட ஆரமுதான எம்பெருமானே, சிவபெருமானே, மெல்லிய விரல்களையுடைய பந்தார் விரலேன்னு நம்ம திருப்பாவையிலையுமே பார்த்துருக்கோம். பந்து போன்ற அழகிய மென்மையான விரல்களையுடைய அந்த பார்வதி தேவியினுடைய அடியவர்களின் பழைய வீடுகளுக்கு வந்தருளுகின்ற பரமேஸ்வரனே அப்படின்னா, அந்த அடியவர்களெல்லாம் ஏழ்மையில் இருக்காங்க, அவர்களுடைய வீடுகள்ங்கிறது அவ்வளவு பழமை வாய்ந்ததாக இருக்கின்றது அப்படிங்கிறதையும் சொல்ல வரார் நாசுக்கா. நீயே இந்த உலகத்தை படைத்த முதல்வன், எல்லோருக்கும் நடுநாயகமான இருக்கின்றவன், அளிக்கும் தெய்வமும் நீதான். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய மூவருமே உன்னை அறிய மாட்டார்கள். அப்படிங்கிற போது மற்றவர்களாலே உன்னை எப்படி அறிய முடியும்? உன்னை அறிய முற்பட்ட போது நீ நெருப்பாக நின்றாயே. பிரம்மாவும் விஷ்ணுவும் உன்னை தேடி உன்னுடைய அடிமுடியை காண வேண்டும்னு தேடி போன போது நீ நெருப்பாக ஜோதி பிழம்பாக காட்சி தந்தாயே. திருப்பெருந்துறை கோயிலை என் கண்ணிலே காட்டினாயே. அந்தணரின் வேடத்திலே என்னை ஆட்கொண்டாயே. இத்தகைய சிறப்புகளை உடைய பெருமானே, சிவபெருமானே, நீ தொழில் எழுவாயாகன்னு மாணிக்கவாசக பெருமான் இதில் சொல்கிறார். இதில் தான் அவருடைய கதையையும் சேர்த்து சொல்கிறார். நான் பேசாமல் மன்னனுக்கு மந்திரியாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நீ என்ன பண்ணின? அரண்மனைக்கு குதிரை வாங்குகிற சாக்கில் திருப்பெருந்துறைக்கு நீ கூட்டிகிட்டு வந்துட்ட. அங்கே நீ என்னை ஆண்டு கொண்டாய். அவர் எளிமையானவர். அவர் பங்களாவாசிகளுக்கு மட்டும் இல்லை, குடிசையில் இருக்கிறவங்களும் தன்னை தரிசிக்கணும்னு பவனி வருவார். அதுதான் திருவீதி உலா. அவரை வணங்குறதுக்கு எதுவும் வேண்டாம், நல்ல உள்ளம் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் மூலமாக மாணிக்கவாசக பெருமான் நமக்கு உணர்த்துகின்றார். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.